வெல்கம் டு ஸ்டடி வித் ரஃபியா சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பயோஃபிலிம் ஆர்கானிசம். டெஃபினேஷன் பார்க்கலாம். பயோஃபிலிம் வந்து ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் போய் ஸ்டிக் ஆகி அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை நம்ம எக்ஸ்ட்ரா செல்யூலர் பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம், இபிஎஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா போய் அங்கே நார்மலாக அட்டாச் ஆகும், வீக் அட்டாச்மெண்ட் கூட சொல்லலாம். செகண்ட் வந்து இர்ரிவர்சிபிள் அட்டாச்மெண்ட். இங்கே வந்து அந்த பாக்டீரியா வந்து வித் ஹெல்ப் ஆஃப் பைலே இல்லைனா ஃபெம்ப்ரேயோட என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அங்கே போய் அட்டாச் ஆகிடும். தேர்ட் வந்து இபிஎஸ் ப்ரொடக்ஷன். பாக்டீரியா அங்கே போய் அட்டாச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜெல் லைக் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஜெல் லைக் மேட்ரிக்ஸ் தான் இபிஎஸ். இபிஎஸ்னால் என்ன? எக்ஸ்ட்ரா செல்யூலர் பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ். ஃபோர்த் வந்து அங்கே அந்த ஆர்கானிசம் போய் மெச்சூர் ஆகி க்ரோ ஆகும், நியூட்ரியன் சேனல் அங்கே நடக்கும். ஃபிஃப்த் வந்து டிஸ்பர்ஷனில் வந்து செல் க்ரோத் ஆகி செல் வந்து செப்பரேட் ஆகி நியூ சர்ஃபேஸில் போய் ஃபார்ம் ஆகிடும். பயோஃபிலிம்னு என்னென்ன காம்போசிஷன் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிசெக்கரைட்ஸ், ப்ரோட்டீன், டிஎன்ஏ, லிப்பிட்ஸ், வாட்டர். இது எல்லாம் மேட்ரிக்ஸ் சேர்ந்து தான் அந்த பாக்டீரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. பயோஃபிலிம் வந்து எங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் பிளாக்யூ, நம்ம டீத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற லேயரில் வந்து ஃபார்ம் ஆகும். கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் பைப்ஸில் கூட பார்க்க முடியும். கான்டாக்ட் லிஸ்ட்டில் பார்க்க முடியும். குளோரிக் உன்ஸில் நம்ம இது பார்க்க முடியும். பயோஃபிலிம் வந்து நம்ம சீக்கிரமாக கில் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து இபிஎஸ் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இபிஎஸ் லேயர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து உள்ளே பெனிட்ரேட் பண்ண விடாது. தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் நியூ வீடியோஸ்.